Hello friends, welcome to Kuku channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது let us know. இது 5th standard English 3rd termல இருக்கு. Let us know. Let us learn the describing words. In this lesson we are going to learn describing words. Describing words தான் நம்ம இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? Look at these pictures. In this picture a man rides his bicycle. இந்த படத்தில் பாருங்கள் ஒருத்தர் bicycle ரைட் பண்ணி போகிறார். In this picture a boy. He rides his bicycle carefully. How he rides his bicycle? Carefully. இவர் சைக்கிளில் போகிறார். எப்படி போகிறார்? கேர்ஃபுல்லி, கவனமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறார். ரோட்டில் சேஃபாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறார். கேர்ஃபுல்லி. In this picture, how he rides his bicycle? He rides his bicycle carelessly. கேர்லெஸ்ஸாக இந்த பாய் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துட்டான் இல்லையா? கார் வரதை கவனிக்காமல் ரோட் கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ கேர்லெஸ்ஸாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிருக்கான். How he rides his bicycle? Carelessly. In this picture, how he rides his bicycle? Carefully. இவர் எப்படி சைக்கிள் ஓட்டுறார்? கேர்ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுறார். இவன் எப்படி சைக்கிள் ஓட்டியிருக்கான்? கேர்லெஸ்லி. ஸோ கேர்ஃபுல்லி, கேர்லெஸ்லி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரைட்ஸ் அப்படிங்கிற வேர்ப், அதாவது அந்த சைக்கிள் அவன் எப்படி ஓட்டுனாங்க அப்படிங்கிறத காட்டக்கூடிய வேர்டு தான் கேர்ஃபுல்லி, கேர்லெஸ்லி. The above sentences tell about how he rides his bicycle. Such words that describe an action or verb are called adverbs. இந்த ஆக்ஷன் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ஆக்ஷனை ஆர் அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட் கேர்ஃபுல்லிங்கிறது ரைட்ஸுங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி ரைட் பண்ணா? கேர்ஃபுல்லி. இங்கே கேர்லெஸ்னிங்கிறது ரைட்ஸுங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி அவன் சைக்கிள் ஓட்டினா? கேர்லெஸ்லி. ஸோ கேர்ஃபுல்லி, கேர்லெஸ்லி, இந்த ரெண்டுமே வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்ப்ஸ், ADVERBS, அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் அப்படிங்கிறது அட்வர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன? It describes an action or verb. வெர்பையோ இல்லை ஆக்ஷனையோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் adverb. An adverb describes a verb and tells how, when, where and how often. adverb அப்படிங்கிறது வெர்பை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம், அது நமக்கு என்னெல்லாம் சொல்ல, வெர்பை பற்றின தகவல்கள் நமக்கு சொல்லும். how எப்படி, when எப்போது, where எங்கே, and how often எவ்வளோ டைமுக்கு ஒரு டைம், எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம், அது மாதிரி நமக்கு சொல்லக்கூடியது தான் adverb. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். She walks slowly. She walks slowly. How she walks? எப்படி அவங்க? How does she walk? Slowly. How எப்படி அவங்க எப்படி நடக்கிறாங்க? Slowly. Slowly here. She walks slowly in this sentence. Slowly is an adverb. Slowlyங்கிறது தான் adverb. எப்படி நடக்கிறாங்க? How does she walk? Slowly. He joined the duty yesterday. When did he join his duty? எப்போ அவர் ஜாயின் பண்ணார் டியூட்டியில்? He joined the duty yesterdayனா அவர் நேற்று டியூட்டியில் ஜாயின் பண்ணார். when எப்போ ஜாயின் பண்ணார்? yesterday. yesterday is an adverb. yesterdayங்கிறது தான் adverb. He looked everywhere. எல்லா பக்கமும் பார்க்குறார். where did he look? எங்கெல்லாம் பார்க்குறார்? everywhere. everywhere தான் adverb. He ate biscuits twice a day. பிஸ்கெட்ஸ் ஒரு நாளைக்கு 2 முறை அவர் பிஸ்கெட் சாப்பிட்றாராம். how often ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை சாப்பிட்றார்? twice a day. twice a day. how often did he eat? twice a day. ஸோ இதில் அட்வர்பெல்லாம் எடுத்து நம்ம எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா டேஸ், இதில் அட்வர்ப் எழுதணும். how, when, where and how often இது பற்றின தகவல் நமக்கு சொல்லக்கூடிய அட்வர்பெல்லாம் எடுத்து எழுதலாம். இதெல்லாம் அட்வர்ப். ஸ்லோலி, yesterday, everywhere, twice a day, இதுதான் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோலி, how எப்படி நடந்தாங்க? ஸ்லோலி, மெதுவாக நடந்தாங்க. எப்போ அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணார்? yesterday.
எங்கே அவர் பார்க்குறார், எங்கெல்லாம் அவர் பார்க்குறார், எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் பார்க்குறார். ஹவு ஆஃபன், எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் அவர் பிஸ்கட் சாப்பிடுவார், ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடுவார். ஓகேவா? ஸோ ஸ்லோலி, எஸ்டர்டே, எவ்ரிவேர், ட்வைஸ் அ டே, தீஸ் ஆர் adverbs. Now children, choose the correct answer. இந்த பிக்சர் பார்த்து இங்கே அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டான அட்வர்ப் எது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மேன் பார்க்கும்போதே தெரியுது ஹீ இஸ் ஆங்க்ரி, இல்லையா, கோபமாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இங்கே 3 அட்வர்ப்ஸ் இருக்குது. ஹாப்பிலி, சேட்லி, ஆங்க்ரிலி. விச் ஒன் இஸ் ரைட்? ஆங்க்ரிலி. ஆங்க்ரிலி. ஆங்க்ரிலி டிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் அ கேட். பூனை நடந்துட்டுருக்கு. வாக்ஸ் ஃபாஸ்ட், வாக்ஸ் பியூட்டிஃபுல்லி, walks hoarsely. Which one is right? Walks beautifully. Then a boy reads. Reads sadly. Reads joyfully. Reads angrily. சோகமாக படிக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறான், கோபமாக படிக்கிறான். அவன் பார்க்கும்போதே தெரியுது he reads joyfully. ஹாப்பியாக தான் படிக்கிறான், சந்தோஷமாக படிக்கிறான். தென் இவர் பேசிகிட்ருக்கார் இல்லையா, ஸ்பீக்கரில் பேசிகிட்ருக்கார், ரொம்ப சத்தமாக பேசுகிறாருங்கிறது தெரியுது. ஸ்பீக்ஸ் சைலண்ட்லி, அமைதியாக பேசுகிறார். ஸ்பீக்ஸ் ரேர்லி, ஸ்பீக்ஸ் லவுட்லி. விச் ஒன் இஸ் ரைட்? ஸ்பீக்ஸ் லவுட்லி, சத்தமாக பேசுகிறார். தென் ஏதோ அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். கப் வாங்கிட்டு வந்திருக்காங்க, மெடல் ஏதோ ஜெயிச்சு கோப்பை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. செலிப்ரேட் சேட்லி, ரொம்ப சோகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் சாரோஃபுல்லி, செலிப்ரேட் சியர்ஃபுல்லி. ஸோ சேட்லி, சாரோஃபுல்லி, துக்கமாக, வருத்தமாக. சியர்ஃபுல்லினா மகிழ்ச்சியாக. செலிப்ரேட் சியர்ஃபுல்லி, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பி, சர்க்கிள் அண்ட் ரைட் த அட்வர்ப்ஸ். இந்த 5 சென்டென்ஸ்லேருந்து நம்ம அட்வர்ப்ஸ் சர்க்கிள் பண்ணி இங்கே எடுத்து எழுதணும். ஹீ லாஃப்டு மேரிலி. ஹீ லாஃப்டு மேரிலி, சந்தோஷமாக அவர் சிரித்தார். ஓகேவா? ஹீ லாஃப்டு. How did he laughed? அவர் எப்படி சிரித்தார்? மெரிலி, சந்தோஷமா, இல்லையா? ஸோ மெரிலி சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதுதான் அட்வர்ப். லாஃப்டு, சிரித்தார். எப்படி சிரித்தார்? ஹவு அப்படிங்கிறதுக்கு மெரிலி. ஸோ மெரிலி எடுத்து இங்கே டேஷில் எழுதிக்கோங்க. வி வில் லீவ் டுடே. நம்ம போக போகிறோம், கிளம்ப போகிறோம். எப்போ? டுடே. when? டுடே. தென் நெக்ஸ்ட், சடன்லி த ஓல்ட் மேன் ஃபெயிண்டட். அந்த ஓல்டு மேன் திடீர்னு என்ன ஆயிட்டார்? ஃபெயிண்ட் ஆகிட்டார். ஃபெயிண்டட்னா மயக்கம் ஆயிட்டார். எப்போ மயக்கம் ஆனார்? சடன்லி, திடீர்னு. ஸோ சடன்லி இதை எழுதிக்கோங்க. ஐ எம் வெயிட்டிங் ஹியர். நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே? வேர்? ஹியர், இங்கே. இதுதான் அட்வர்ப், எடுத்து எழுதிக்கோங்க. ஐ ட்ரிங்க் காஃபி த்ரைஸ். நான் காஃபி குடிக்கிறேன். எப்போது? எவ்வளோ? ஹவு ஆஃபன்? த்ரைஸ். த்ரைஸ் மீன்ஸ் 3 டைம். ஓகேவா? இதெல்லாம் எடுத்து நீங்கள் இங்கே எழுதணும். பாருங்கள், மெரிலி, டுடே, சடன்லி, ஹியர், த்ரைஸ். தீஸ் ஆர் அட்வர்ப்ஸ். எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், சி, பிக் அண்ட் ரைட் த அட்வர்ப்ஸ் டு கம்ப்ளீட் த சென்டென்சஸ். இங்கே அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்ப்ஸ் எடுத்து இந்த சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். லவுட்லி, சத்தமாக, உரக்க. பியூட்டிஃபுல்லி, அழகாக. ப்ரில்லியன்ட்லி, ரொம்ப புத்திசாலித்தனத்தோட, புத்தி கூர்மையோட. பிரேவ்லி, துணிச்சலாக, தைரியமாக. கன்னிங்லி, தந்திரமாக. ஸோ இங்கே அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் டாக். இவங்க, இந்த கேர்ள் என்ன பண்ணுறா? ரொம்ப அழகாக படம் வரைஞ்சிட்ருக்கா. இவ பாருங்கள், ஏதோ வின் பண்ணியிருக்கா, கேம்லேயோ எதுலேயோ வின் பண்ணி அந்த கோப்பை கையில் வச்சுருக்கா ஹாப்பியாக. இது பாருங்கள், லயன். நெக்ஸ்ட்டு கீழே இந்த க்ரோக்கிட்டேருந்து ஃபாக்ஸ் கன்னிங்காக வடையை திருடிட்டு போகும் இல்லையா, அந்த ஸ்டோரியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? மை டாக் பாக்ஸ் டேஸ். என்னோட நாய் குறைக்குது. எப்படி குறைக்கும்? டாக் எப்படி குறைக்கும்? லவுட்லி, பியூட்டிஃபுல்லி, ப்ரில்லியன்ட்லி, பிரேவ்லி, கன்னிங்லி. சத்தமாக குறைக்குதுங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? லவுட்லி. ஸோ லவுட்லி, மை டாக் பார்க்ஸ் லவுட்லி எடுத்து இங்கே எழுதுங்க. ஷி ஒன் த கேம். அவள் கேமை எப்படி ஜெயிச்சா? ப்ரில்லியன்ட்லி எழுதிக்கலாம். ஷீ கலர்ட் த பிக்சர்
அவள் கலர் பண்ணுற பிக்சருக்கு எப்படி பியூட்டிஃபுல்லி ஷி கலர்ட் த பிக்சர் பியூட்டிஃபுல்லி இங்கே எழுதிக்கோங்க. த லைன் ஃபாட் த லைன் சண்டையிட்டது எப்படி சண்டையிட்டது பிரேவ்லி ரொம்ப தைரியமாக துணிச்சலாக பிரேவ்லி. எ ஜாக்கல் சீட்டட் த க்ரோ அந்த ஜாக்கல் என்ன பண்ணுது நரி அந்த க்ரோவை சீட் பண்ணுது ஏமாத்திடுச்சு இல்லையா. எப்படி ஏமாத்துச்சு கன்னிங்லி தந்திரமாக ஏமாத்துச்சு கன்னிங்காக ஏமாத்துச்சு. ஸோ கரெக்டான அட்வர்ப்ஸ் எடுத்து இங்கே இந்த சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். My dog barks loudly. She won the game brilliantly. She colored the picture beautifully. The lion fought bravely. A jackal cheated the crow cunningly. இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. Okay children, thanks for watching.